உங்களுக்கு என்னென்னலாம் வரக்கூடாதோ அவ்வளவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவ்வளோ வந்துருச்சு. நிறைய பேர் அழுதுகிட்டு சோம்பலாக கிடக்குறீங்க. ராத்திரியெல்லாம் இல்லை, பகல்லே தூங்கிக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் இளைய பருவத்தினர். என்னடா எப்போ பார்த்தாலும் வீட்டிலே படுத்து கிடக்கிற தண்டசோறு அப்படின்ட்டு அப்பா அம்மாவே கூப்பிடக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான எல்லாருக்கும் அப்படி நான் சொல்ல மாட்டேன், 90% மீனராசிக்காரர்கள் இளையவர்களுக்கு கஷ்டங்கள் நீடிக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதுதான் உண்மையான குரு பயிற்சி, உண்மையான கோச்சார பலன். கஷ்டங்கள் நீடிக்கும். ஆதிக்கம், ஜென்மச்சனையோடைய ஆதிக்கம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியாகவும் 40 வயது கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வயதுக்கேற்றாற் பொழுது நல்லா யோசனை பண்ணுங்க. 20 வயசுக்காரர் வாழ்க்கை என்பது என்ன? அப்பா அம்மா பேசுகிறதுலாம் கசக்கம் உங்களுக்கு. தாத்தா பாட்டி சொல்லவே வேண்டாம், பெருசே போயா எங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படித்தான் மீனராசிக்காரங்க நினைப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு வயதானவன் இருப்பது, ஒரு தாத்தா இருப்பது, ஒரு பாட்டி இருப்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பது இந்த குருப்பெயர்ச்சியோட கடைசியில் தெரியும். நிச்சயமாகவே ஒரு கூட்டு குடும்பத்தில் நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் இருக்கும். கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏக்கரை ஒரு இடம், ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட முடியும். அது வாங்கி போடுவதன் மூலமாக அந்த நிலத்தின் பன்மடங்கு விலை மதிப்பு ஏற்படுவதன் மூலமாக அதில் கொஞ்சம் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய யோக பலன்கள். 9ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அப்பா புள்ள உறவு நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அப்பானால் எதுவுமே ஆக முடியாமல் இருந்த அமைப்புகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இளைய பருவத்தினருக்கு சற்று பின்னடைவுகள் இருந்தாலும் கூட அவர்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். நடுத்தர வயதுக்காரர்களுக்கு ஒற்றைக்கு இரட்டையாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, மனதில் இருக்கக்கூடியவைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சார், நிறைவா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் தர காத்திருக்கு? கீழே இருக்கக்கூடிய தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர், தன்னம்பிக்கை என்று இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே கைதூக்கி விடக்கூடிய, உயரத்திற்கு கொண்டு வரக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் பலன்களை 2 பிரிவாக தான் பிரித்து சொல்லுவேன். 2K கிட்ஸ் 20, 25 வயதுகளில் 30 வயதுகளுக்கு கீழே இருக்கின்ற எந்த மீனராசிக்காரரும் நல்லா இல்லை. ஸோ வேணால் ஜோதிடத்தை நிரூபிப்பதற்காக இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாகவே, ஒரு பரிசோதனையாகவே எடுத்துக்கலாம். ஜாதகத்தை, ஜோதிடத்தை நம்பாதவர்களாக இருந்த மீனராசிக்கார இளைய பருவத்தினரை கூட நம்ப வைக்கக்கூடிய அளவிற்கு அப்படியே இந்த ஜென்மச்சனி உங்களை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. ஜென்மச்சனி என்பது ஒரு நிலையில் கடுமையான செட்பேக் என்று சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதிலும் போன வருஷம் ஃபுல்லாக பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் பெருத்த அடி, அவமானம், சோம்பல், விரக்தி. உங்களுக்கு என்னென்னலாம் வரக்கூடாதோ அவ்வளவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவ்வளோ வந்துருச்சு. நிறைய பேர் அழுதுகிட்டு சோம்பலாக கிடக்குறீங்க. ராத்திரியெல்லாம் இல்லை, பகல்லே தூங்கிக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் இளைய பருவத்தினர். என்னடா எப்போ பார்த்தாலும் வீட்டிலே படுத்து கிடக்கிற தண்டசோறு அப்படின்ட்டு அப்பா அம்மாவே கூப்பிடக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான எல்லாருக்கும் அப்படி நான் சொல்ல மாட்டேன், 90% மீனராசிக்காரர்கள் நல்லா இல்லை. ஆனால் ஒரு 10% பேர் நல்லா தான் இருக்கிறீங்க. இதெல்லாம் இளைய பருவத்தினர் அமைப்பு. ஆனால் 50 வயதுக்கு மேற்பட்ட அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள்ங்க. இந்த மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு 2ஆம் சுற்று ஜென்மச்சனி தான், அவர்களுக்கு பாதிப்புகள் இல்லை. ஆக இப்போது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ஆறுதலான நல்ல பலன்களை தரும். கஷ்டம்லாம் விலகுதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய தைரியங்கள் வரும். ஏன்னு சொன்னால் பெரும்பாலும் கிடையாது, முழுமையாக கோச்சார ரீதியில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியது சனி தான். செகண்டரி தான் குரு. சனி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை பாதிப்பார். ஜென்மச்சனியாக இருக்கும்போது இளைய பருவத்தினரை பாதித்தே தீருவார். என்ன கொஞ்சம் அதில் கொஞ்சம் வாங்கின அடிக்கு ஒத்தடம் கொடுக்குற மாதிரி இந்த குரு பயிற்சி இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன், உச்சத்தை அடைய போகிறார். உச்சத்தை அடைகிறார்னா பெருசாக வாங்கிட்டீங்க, இருந்தாலும் தாங்கிறதுக்கு உடம்பு இருந்தா 30 நாள் பட்டினிங்க. நீங்கள் நோஞ்சானா அப்படியே நொந்து போகிற இடத்துல ஒருத்தர் பலார்னு ஒரு அறை விட்டா எப்படி இருக்கும்? பொத்துன்னு விழுந்துருவீங்க, கீழே எந்திரிக்க கூட தெம்பு இருக்காது. நல்ல பிரியாணி சாப்பிட்டு 3 வேளைக்கு 5 வேளைக்கு சாப்பிட்டு நல்ல தெம்பாக இருக்கும்போது ஒருத்தர் உதச்சார்னு வைங்க, திருப்பி ஒரு அடி அடிப்பீங்க, அல்லது கீழே கூட விழ மாட்டீங்க. யாரை பற்றி அடிக்கிறேன்னு கேட்பீங்க இல்லையா?
அந்த மாதிரியாக நோஞ்சானாக இருக்கக்கூடிய ஒருவரை சற்று பயில்வானாக புஷ்வானாக நல்ல புஜபலம் கொண்டவராக மாற்றக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இளையவர்களுக்கு கஷ்டங்கள் நீடிக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இதுதான் உண்மையான குரு பயிற்சி, உண்மையான கோச்சார பலன். கஷ்டங்கள் நீடிக்கும், ஆதிக்கம் ஜென்மச்சனையுடைய ஆதிக்கம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஆக இளைய பருவத்தினருக்கு ஒரு மாதிரியாகவும் 40 வயது கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வயதுக்கேற்றாற் போல தானே, நல்லா யோசனை பண்ணுங்க. 20 வயசுக்காரருக்கு ஒரு தேவை, 40 வயசுக்காரருக்கு ஒரு தேவை, 60 வயசுக்காரருக்கு ஒரு தேவை இல்லையா? 20 வயசுக்காரருக்கு என்ன தேவை? ஆணுக்கு பெண் தேவை, பெண்ணுக்கு ஆண் தேவை, காதல் என்கின்ற முறையில், கணவன் என்கின்ற முறையில், மனைவி என்கின்ற முறையில். 30 வயசுக்காரருக்கு என்ன தேவை? வேலை வேணும், புள்ள வேணும், கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணம் ஆனால் ஸ்டாண்டர்ட் லைஃப் வேணும். 40 வயசுக்காரருக்கு என்ன தேவை? ஏற்கனவே ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும். 50 வயசுக்காரருக்கு 60 வயசுக்காரருக்கு நோய் நொடி வரக்கூடாது. இந்த மாதிரி அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மாற்றமான எண்ணங்களில் பலவிதமான அமைப்புகள் இருக்கு இல்லையா? இது எல்லாம் அப்படியே இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நடக்குங்க. ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாக பயந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெரிய அளவில் ஆறுதல், ஜென்மச்சனி கடுமைகள் நீடிக்கும், ஆனால் அதை தாங்கக்கூடிய மனோபக்குவம், தைரியமெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிநாதன் உச்சத்தை அடைகிறதுனால குறிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரங்க அகலக்கால் வச்சிடாதீங்க. போன தடவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க போன வருஷம் என்ன பாடுபட்டாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இளைய பருவத்தினருக்கு மட்டும் நான் சொல்கிற பலன் 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும், 30 வயதுகளில் இருப்பவர்களுக்கு மட்டும். இப்போ அவங்கெல்லாம் அகலக்கால் வைக்காமல், வேலையை விடாமல், நான் இன்னொரு வார்த்தை கூட கூடுதலாக சொல்லுவேன், வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுவேன். கடுமையான வார்த்தைகள் தான், ஆனால் உண்மை சொல்லணும். நான் சில வார்த்தைகளை கடுமையாக உபயோகப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அப்போ அந்தளவுக்கு யாரையும் முறைச்சிக்காம, இன்றைக்கு உங்களை யார் சோதனைக்கு உள்ளாக்குகிறார்களோ அவர்களை 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு நிமிர்ந்து நின்று நீங்கள் பார்க்க முடியும். அவர் உங்களை தலைகுனிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருப்பார்ன்றதை மனசில் வச்சுக்கிட்டு, எதிலும் ஒரு நிதானம், ஒரு பொறுமை தேவை என்பதை புரிய வைக்கக்கூடிய குரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண விரயங்கள் ஏற்படும். யாரையும் புதுசாக நம்பிடாதீங்க. அந்த ஃப்ரெண்டை நம்பினேன், குறிப்பாக மாமா மச்சான் நம்பினேன், பொண்டாட்டியோட அண்ணங்காரரு நீ வா 10 லட்சம் நான் வா 10 லட்சம்னாரு, உறவே கெட்டு போயிடும். பொண்டாட்டிகிட்டையும் பேச முடியாது. பொண்டாட்டிகிட்ட போனாலே அந்த அம்மா என்ன சொல்லும் தெரியுமா? ஐயோ இருந்தாலும் உள்ள வந்துட்டான், அண்ணனை பற்றி என்ன சொல்ல போதோ, தம்பியை பற்றி என்ன சொல்ல போதோன்னு இருக்கும். உறவு கெடும். ஆகவே நண்பர்கள் உறவுகளோடு சேர்ந்து எந்த விதத்திலையும் புது முயற்சியை தொடங்கவே தொடங்காதீங்க, சரியாக வராது. பணமும் போயிடும், உறவும் கெட்டு போயிடும். நண்பரோடு சேர்ந்து அவர் பண்ண இவர் பண்ண, நான் அவருக்கு பண்ணேன், அவர் எனக்கு திருப்பி பண்ணவர், எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஏமாற்றத்தில் இருக்கும். இதெல்லாம் நான் 30s இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், பிற்பகுதியில் நான் பெரியவங்களுக்கு சொல்கிறேன். ஆக புதிதாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம், இருக்கிற வேலையை விட்டுற வேண்டாம், கவனத்தை திசை திருப்பிடாதீங்க. புதுசாக சில பழக்க வழக்கங்களை கட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு நான் ரொம்ப ஜாலக்காக சொல்லுவேன். ஒரு பைக்கு வரிசையாக நிற்குது, அப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்தா தெரியுது, அப்படியே கையை விட்டு வாங்குறீங்க, பைக்காக வரிசையாக நிற்குது. அந்த மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் இப்போ தான் ஒரு ஃப்ரெண்டுங்க வாப்பா நல்லா தூக்கம் வரும் ஜாலியாக இருக்கும் அப்படின்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்துடாதீங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை மீனராசிக்கார இளைய பருவத்தினர் கற்றுக்கொள்ளக்கூடாத, தேவையில்லாத, அதுக்கான மனக்கட்டுப்பாடு அந்த குரு பயிற்சி கொடுக்கும். கண்டிப்பாக போன வருஷம் இருந்ததை விட அந்த மனக்கட்டுப்பாடு இப்போது இருக்கும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் நல்ல விதத்தில் அறிமுகப்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையும். எது நல்லது எது கெட்டது என்பதை மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு தெளிவாக புரிய வைக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஆக இளைஞர்களுக்கு இது ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும். வாழ்க்கை என்பது என்ன? அப்பா அம்மா பேசுறதுலாம் கசக்கம் உங்களுக்கு. தாத்தா பாட்டி சொல்லவே வேண்டாம், யோ பெருசு போயா எங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்படித்தான் மீனராசிக்காரங்க நினைப்பீங்க. ஆனால் குடும்பத்தில் ஒரு வயதானவன் இருப்பது, ஒரு தாத்தா இருப்பது, ஒரு பாட்டி இருப்பது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பது இந்த குருப்பெயர்ச்சியோட கடைசியில் தெரியும். நிச்சயமாகவே ஒரு கூட்டு குடும்பத்தில் தாத்தாவோ பாட்டியோ வயதான அப்பா அம்மாவோ இருப்பது என்பது மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா? அதை மீனராசிக்காரர்கள் உணரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக உண்டுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள், அதாவது எதிலும் ஒரு தோல்விகள் இருந்தாலும் கூட அதை ஆறுதலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இளம் பருவ மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் வயசான 30 நடுத்தர வயதுக்காரங்களுக்கு வந்துடும். அருமையாக இருக்குங்க. வீடு வாங்க போகிறீங்க, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, தொழில் நல்லா இருக்க போது, எதையும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு 2ஆம் சுற்று 7.5 சனியாகவும் 5ஆம் இடத்துல குரு பகவான் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் உண்டு. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லை, மருத்துவம் படிக்கல நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்பட்டு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை அந்த குரு பயிற்சிக்குள்ளே கிடச்சிருங்க.
நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை பிறந்து அதில் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, டாக்டர் இப்படி சொல்கிறாரு, பேச மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, இவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது, குழந்தைக்கு நல்லா இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு தீர்க்க அமைப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் செயல்படும். எல்லாத்துக்குமே எதிர்காலத்திற்குன்னு சேர்த்து வைக்க, சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். இது ரொம்ப பெரிய முக்கியமான வார்த்தை. 10 ரூபா சேமிக்கிறோம்னா நமக்கு 8 ரூபா தான் செலவு இருக்கணும், 2 ரூபா மிச்சம் பிடிக்கணும். அந்த 2 ரூபா மிச்சம் பிடிக்கக்கூடிய தன்மைகள் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல கண்டிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள், வெற்றிகள் இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் இருக்கும். கஷ்டப்பட்டாலும் ஒரு ஏக்கரை ஒரு இடம், ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி போட முடியும். அது வாங்கி போடுவதன் மூலமாக அந்த நிலத்தின் பன்மடங்கு விலை மதிப்பு ஏற்படுவதன் மூலமாக அதில் கொஞ்சம் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய யோக பலன்கள். 9ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அப்பா புள்ள உறவு நல்லா இருக்கும். இது வரைக்கும் அப்பானால் எதுவுமே ஆக முடியாமல் இருந்த அமைப்புகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தந்தையின் ஆதரவு. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு. அக்காவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு செய்கிறார், எனக்கு செய்ய மாட்டேன்றார். தங்கச்சியை தான் கவனிக்கிறார், என்ன கவனிக்க மாட்டேன்றார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் தந்தை தாய் போன்றவர்கள், தந்தையும் தாயும், அதாவது பெரிய அளவில் தாய் என்கின்ற தெய்வம், தந்தை என்கின்ற தகப்பன் அமைப்புகள்லாம் ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கொள்ளுடைய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பு நடுத்தர வயது தாண்டியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்லா உண்டு. கோவில் குளம் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கோவில் குளம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும். கும்பாபிஷேகம் பண்ண முடியும். கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு டொனேஷன் கொடுக்க முடியும். ஒரு மதிப்பு மரியாதை சொந்த ஊரில் இருக்கும். எல்லாருமே பிழைக்கிறதுக்கு ஒரு இடம், பிறந்தது ஒரு இடம்னு வந்து போச்சு. இந்த பிறந்த ஊரில், சொந்த ஊரில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 5 வருஷம் 10 வருஷமாக ஃபாரினில் இருக்கிறேன், எப்போ தான் குடும்பத்தோடு சேர்றது, பண்டாட்டியோடு எப்போது தான் தாம்பத்தியத்தை அனுபவிப்பது, வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நான் வர்றேன், இப்படியா இருக்கிறதுக்காக நான் வந்து பொண்டாட்டி கட்டினேன், பிள்ளையை பெற்றேன், பிள்ளையை பார்க்கக்கூட முடியல, ஒரு மழலை பருவத்தை கேட்கக்கூட முடியலன்னு நினைத்து கொண்டிருக்கின்ற வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அரபு நாடுகள் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய நடுத்தர வயது தாண்டிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும், ஆண் பெண் 2 பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக உண்டுங்க. ஆக இளைய பருவத்தினருக்கு சற்று பின்னடைவுகள் இருந்தாலும் கூட அவர்கள் சமாளித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். நடுத்தர வயதுக்காரர்களுக்கு ஒற்றைக்கு இரட்டையாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, மனதில் இருக்கக்கூடியவைகள் அப்படியே விலகக்கூடிய அமைப்பு, லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. மாணவ கண்மணிகளுக்கு நல்லா தான் படிக்கணும், அதில் வந்து நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான். அதிர்ஷ்டம்லாம் அந்த தடவை செயல்படாது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானா கூட ஜன்மச்சு. உண்மையை சொன்னால் டெலிஃபோன் செல்ஃபோன் இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க. செல்ஃபோனை தூக்கி இப்படி ஓரமாக வச்சா தான் இந்த வருஷம் பாஸ் பண்ண முடியும். அதையும் உண்மையாக தான் சொல்கிறேன். எல்லா ராசிக்கும் நல்லபடியாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எந்த ராசி நல்லா இருக்கோ அந்த ராசியை தான் சொல்ல முடியும். எந்த ராசியில் சோதனைகள் ஓரளவுக்கு இருக்குமோ அது சோதனையாக தான் சொல்ல முடியும். செல்ஃபோன்லாம் பக்கத்திலே வச்சுக்காதீங்க. அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அல்லது விளையாட்டு, எந்த நேரம் பார்த்தாலும் ஆன்லைன் கேம்ஸ். இந்த கேம்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு தூர தள்ளி வைத்தால்தான் பள்ளி இறுதி பருவத்தில் இருக்கக்கூடிய, முக்கியமாக 10th படிக்கக்கூடிய, +2 படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்போல்லாம் பரீட்சை எழுதிட்டீங்க, வர வருஷம் மார்ச் மாதத்தில் தான் வரப்போகுது, இதில் எல்லாம் கொஞ்சம் நல்ல மார்க் எடுப்பீங்க. ஆனாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குங்க, இளைய பருவத்தினருக்கும் பெரியவங்களுக்கும் சேர்த்து. இன்றைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத எங்களுக்காக ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். வாழ்த்துக்கள். காஸ்மோவிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.